தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். அமெரிக்கா சென்றிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் அங்கே பேசிய பேச்சுக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய யூனிவர்சிட்டியில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மத்தியில் அவர் தொடர்ந்து பேசிட்டு வராரு. ஸோ அதில் பேசப்பட்ட பல விஷயங்கள் இங்கே ஒரு எதிரொலிக்கிறது, இங்கே பெரும் கண்டனத்தை சம்பாதித்திருக்கிறத பார்க்குறோம். அங்கே அவர் ஆர்எஸ்எஸை பற்றி பேசுகிறாரு, பிஜேபியை பற்றி பேசுகிறாரு, மோடியை பற்றி பேசுகிறாரு, வேலைவாய்ப்பின்மையை பற்றி பேசுகிறாருன்னு பல விஷயங்களை பற்றி பேசுகிறாரு. அதற்கு இங்கே ஒரு பெரிய கண்டனம் எழுந்திருக்கிறது. பிஜேபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாட்டுக்கே ஒரு அவமதிக்கிறார், அவதூறு பரப்புகிறார், இதற்காக போய் வெளிநாட்டுக்கு போகிறதோட நோக்கமே இதுதான், ஜனநாயகத்துக்கு ஒரு கருப்பு புள்ளி அப்படி ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்றது இங்கே இருக்கிற நல்ல விஷயங்களே அவருக்கு தெரியலை அப்படின்னு பல விஷயங்களை பல பேர் ஷேசாத் பூனாவாலாவாகட்டும், கிரிராஜ் சிங் ஆகட்டும், சிவராஜ் சிங் சௌஹான் ஆகட்டும், இப்படி பல தரப்பிலிருந்து எதிர்ப்பு கொண்டிருக்கிறது. இதுலேருந்து என்ன பேச வேண்டி இருக்குன்னா, ராகுல் தான் அறிந்ததை மட்டுமே பேசுகிறாரா? ஏன்னா சைனாவை பற்றி ரொம்ப இதாக பேசியிருக்காரு. ஸோ அவர் அறிந்ததை மட்டுமே பேசி கொண்டிருக்கிறாரா? ஆட்சியும் தேசமும் ஒன்றுதானா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. நம்ம ஆட்சியை பற்றி விமர்சனம் செய்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அதற்குள்ள நாடும் அங்கே வந்துருதா? ஏன்னா ஆட்சி வேறு, ஏன்னா தலைவர்கள் மாறுவாங்க, கட்சி மாறும், ஆட்சி மாறும், எல்லாம் மாறும். ஆனால் நாடுங்கிறது ஒரு நிலையானது அப்படின்னு பார்க்கும் பொழுது வெளிநாட்டு மண்ணில் போய் அதை நம்ம பேசுகின்ற விதமும் நம்ம அதற்கேற்ற மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். நம்மோடு இணையும் வழியாக இரண்டு கருத்துரையாளர்கள் இணைந்திருக்கிறாங்க. ஒருவர் பிஜேபியின் திரு செல்வம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். மற்றொருவர் காங்கிரஸ் கட்சியின் திரு சந்திரசேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். செல்வம் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கலாம். அப்படின்னு எப்போ ஒரு ஆட்சியை பத்தி விமர்சனம் வந்தா, மோடி அவர்களை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணா உடனே ஆன்டி இந்தியா, தேச துரோகம், ஜனநாயகத்துக்கே கரும்புள்ளி, நாட்டையே அவமதிச்சிட்டாரு, இப்படி எல்லாம் பேசுறது அப்படிங்கறது முதல்ல சரியான்னு சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் உடனே அவர் சைனாக்கு ஆதரவா பேசுறாரு, உடனே பாகிஸ்தானு, இப்படியே ஒரு கனெக்ட் கொடுக்கறது அப்படிங்கறதே சரியா இருக்குமா? ஏன்னா ஒரு விமர்சனங்கிறதே வைக்க முடியாதா? இங்க தினமலர் உரைகள் நிறுவனத்திற்கு, அதன் நெறியாளர் சகோதரிக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர் காங்கிரஸ் கட்சி சார்ந்த அண்ணன் சந்திரசேகர் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய வணக்கம். அதாவதுமா, ராகுல் காந்தி ஏதோ ஒரு சாதாரணமான நிலையில இருக்கிறவர் இல்லை, ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக இருக்கிறவர். அது மாத்திரமல்ல, இந்திய நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவர். அவர் வெளிநாடு சுற்றுப்பயணத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற மக்கள்கிட்ட பேசுறாரு. குறிப்பா அமெரிக்கால வெர்ஜீனியாங்கிற பகுதியில் இருக்கிற இந்தியர்கள்ட்ட பேசும் பொழுது அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை பிரச்சாரத்தை அவர் முன்னெடுப்பது, அது ஒரு வகையில் அது அவங்களுடைய இது. ஆனால் இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை பால்படுத்துகிற வகையில், இறையாண்மையை ஆக்குற வகையில் அவர் பேசியிருக்க கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவுல நடக்கிற யுத்தம் எப்படின்னா, சீக்கியர்களுக்கு அவர்கள் தலைப்பாகை வைத்துக் கொள்ளலாமா, அந்த இதெல்லாம் அது என்ன குருதாவா, இது முடி, இது வச்சு டர்பன் வச்சுக்கலாமா, இதெல்லாம் ஒரு கேள்வியா இருக்கு. இதெல்லாம் யுத்தமா இருக்கு. இது சீக்கியர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து மதத்தை சார்ந்தவர்களுக்கும் தான் அப்படின்லாம் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்தியாவுல அப்படி எந்த ஊர்ல எந்த இடத்துல இப்படி ஒரு சர்ச்சை நடக்கு, அதாவது சீக்கியர்களுக்கு எதிராகவோ அல்லது மற்ற எந்த மதத்துக்கு எதிராகவும் இந்தியாவில எந்த சம்பவமும், எந்த விரோத நடவடிக்கைகளும், சமய விரோத நடவடிக்கைகள் அல்லது மத விரோத நடவடிக்கைகள்லாம் நடக்கல. அதனால இன விரோத நடவடிக்கைகளோ ஏதோ நடக்கல. அப்படி இருக்கும்போது ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு பொறுப்போடு பேசி இருக்க வேண்டும். அதை அவர் அதுல இருந்து தவறி இருக்கிறார். இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசி இருக்கிறார். இன்னொன்னு, சீனா
சீனா வந்து நான் இன்னொன்னு எதுல கேட்கிறேன், சென்னைக்கு போனா நான் தூத்துக்குடிக்காரன், தூத்துக்குடியில இருக்கும்போது தூத்துக்குடியில இருக்கிற என்னுடைய ஊருக்காரன், இப்படிங்கிற உணர்வு தான் நம்மகிட்ட இருக்கும். ஆனா வெளிநாட்டுக்கு போன பிறகு நம்மகிட்ட என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு இந்தியன், இந்திய நாட்டை சார்ந்தவன், பாரத நாட்டை சார்ந்தவன் என்கிற உணர்வு நம்மகிட்ட இருக்கணும். அது மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் அதுல கொஞ்சம் அவர் இன்னும் கூட முதிர்ச்சியாக பேசி இருக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து. இன்னும் கூட ஒரு பழைய செய்தி. செல்வம் சார், மோடி அவர்கள் இப்ப பிரதமராக இருக்கும் பொழுதே பல நாடுகளுக்கு செல்லும் பொழுது அங்க போய் காங்கிரஸ வந்து பேசுறார் சார். 70 வருஷமா ஒண்ணுமே பண்ணல, எங்க நாடு அப்படியே இருக்கு, அங்கேயே இருந்தது, இப்பதான் 2014 இருந்து தான் முன்னேற்றம் வருதுன்னு பேசுறாரு. அப்ப அது பரவாயில்லையா? அங்க போய் அவரு ஒரு பிரதமரே அப்படி பேசலாமா? இல்ல சகோதரி, நீங்க ஒரு பிரதமர் நாட்டினுடைய இன்னும் கூட ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் சுதந்திரம் பெற்று 1947 இருந்து 2024 வரை சுதந்திரம் பெற்று 67 ஆண்டுகள் 77 ஆண்டுகள் ஆன நிலையில் 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது பொருளாதாரம் இந்த அளவிற்கு உயரமாக இருந்தது, உச்சத்தில் இருந்தது. இப்பொழுது இல்லை என்றெல்லாம் பேசி இருந்தால் கூட நாம் விமர்சிக்க முடியாது, விமர்சிக்கிற அந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டோம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மத உணர்வை தூண்டி விட்டு அவர் வந்து அதுல அரசியல் இன்னும் சொல்ல போனா அரசியல் பண்றது இல்ல, இந்தியாவினுடைய இறையாண்மையை, இந்தியாவினுடைய நம்பகத்தன்மையை வெளிநாட்டுல போய் அவரு ரொம்ப தரக்குறைவா அதாவது ரொம்ப தரம், அவர் எதிர்கட்சி தலைவருடைய மதிப்பில இருந்து அவர் கொஞ்சம் குறைந்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஒரு சின்ன செய்திமா, 1900 இந்தியாவை சீனாவை ரொம்ப புகழ்ந்து பேசுறாரு. 1961 62 காலங்கள்ல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் யுத்தம் நடந்து இந்தியாவினுடைய பெரும்பகுதியை சீனா ஆக்கிரமித்துக் கொண்டது. அதுல பண்டித நேரு அவர்கள் மிகவும் மனவேதனைப்பட்டு அந்த சீன யுத்தத்துல இந்தியாவுக்கு ஏற்பட்ட தோல்வியின் காரணமாகத்தான் அவர் வந்து மிகப்பெரிய அளவுல மனவேதனைப்பட்டு பண்டித நேரு அவர்கள் இறந்தார்கள். 1962 ஆண்டு நடந்த யுத்தம் தான் அதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. நான் இன்னும் என்ன நினைக்கிறேன்னா சகோதரி, இப்ப அங்க போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் இன்னொரு செய்தியும் கூட நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதுல பஞ்சாப்ல பொற்கோவில்ல இந்திய ராணுவம் அங்கே உள்ளே அனுப்பப்பட்டு பிந்தரன்வாலை என்கிற அந்த சீக்கிய மதத்தை சார்ந்த ஒரு முன்னணி தலைவர்கள் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதனுடைய காரணமாகத்தான் மரியாதைக்குரிய அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே கூட பியான் சிங், சத்வத் சிங் என்கிற 2 அவர்களுடைய மெய்காப்பாளர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு நடந்த சம்பவம் என்னன்னா, ஒரு 3000 சீக்கியர்கள் கொல்லப்பட்டாங்க. சீக்கியர்கள் குறிவைத்து தாக்கப்பட்டு டெல்லியில எல்லாம் பாத்தீங்கன்னா ரத்த ஆறு ஓடுச்சு. இதெல்லாம் அவசியம் இல்லாம நான் என்ன சொல்றேன்னா, மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் இன்னும் தன்னை முதிர்ச்சி நிலைக்கு உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அவர் வந்து இப்படி பேசி இருக்க கூடாது, பேசியது மிகவும் கண்டனத்துக்குரியது. ஓகே, சந்திரசேகர் சார் வந்து என்ன இன்னும் எலெக்ஷன் ஃபீவர்லயே இருக்காரா ராகுல் காந்தி அவர்கள்? அது ஒருவேளை அமெரிக்கால எலெக்ஷனு, அதனால அங்கேயும் நம்ம மோடி வர்சஸ் ராகுல் நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காரா? பிஜேபி எங்க போனாலும் மோடி, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் ஞாபகமாகவே இருக்கு ராகுல் காந்திக்கு. வணக்கம். முதல்ல அவர் என்ன தவறா பேசிட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன். நீங்க இப்ப இருக்கிற குளோபல் வேர்ல்டுல நீங்க இந்தியால இந்த பேட்டி கொடுத்தாலும் அமெரிக்கா ஃபுல்லா அமெரிக்க பத்திரிகைகளில் வரக்க போகிறது, அது ஒன்றும் இருக்க போறது இல்லை, இங்க இருக்க போறது இல்லை. இரண்டாவது, அவர் ஒன்று எதிர்கட்சி தலைவராக அவர் இன்று செல்லவில்லை, தனிப்பட்ட முறையில் பயணம் தான் போயிருக்காரு. அவர் போயிருக்கிறது அதுவும் மாணவர்களிடம் கலந்துரையாடல், இந்திய வம்சாவழி அங்கு இருக்கிறவர்களுடன் கலந்துரையாடல், இப்படித்தான் அவருடைய பயணம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திட்டமிடப்பட்டு அங்கு உள்ள இது வந்து வழக்கமா வச்சிருக்காரு. அவர் வந்து கல்லூரிகள்ல போய் அவர் மாணவர்களோட உரையாடல் என்பது அவருடைய இங்க இந்திய நாட்டில் இருக்கிறப்பவையும் கல்லூரிகள்லையும் மாணவர்கள்ட்டையும் தொழிலாளர்கள்ட்டையும் ஒவ்வொரு சமூக பிரதிநிதிகள்ட்டையும் உரையாடுவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார். உரையாடல், கருத்துரையாடல் என்பதற்கு எதிரானவர்கள் பாஜக, அது ஒரு புறம். அவர்கள் வந்து உரையாடலையே விரும்பாதவர்கள், யாருடனும் யார் கருத்தையும் கேட்க மாட்டார்கள். மோடி என்பவர் வந்து தனிப்பட்ட முறையில் மன் கி பாத் மோட்லேயே பேசிட்டு போறவர். இந்தியாலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி. வெளிநாட்டுல போய் கூட ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும் பொழுது அதனை எப்படி புறந்தள்ளி சென்றார் என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம்.
இது இது இப்பொழுது இந்திய உலகமே எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எல்லாவற்றிற்கும் உரையாடல் மூலமாகவே கருத்து பரிமாற்றம் மூலமாகத்தான் ஜனநாயகம் மேம்படும் என்பதில் காங்கிரஸ் கட்சி என்றுக்குமே நம்பிக்கை உள்ள ஒரு கட்சி. இந்தியாவில் நீங்க அவர் சொன்ன ஒன்றிரண்டு புள்ளி விவரங்களை மட்டும் நான் இன்றைக்கு சொல்ல விரும்புறேன். அதற்கு முன்னதாக நீங்க கூட கேள்வியை வச்சீங்க, இவர் எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கு சென்றிருந்தால் கூட அதற்கும் முன்னதாக மோடி அவர்கள் என்ன செய்தார் என்பதை நம்ம பார்த்தோம். அந்த காலங்கள்ல பிரதமராகவே போய் வெளிநாடுகளில் எல்லாம் எப்படி பேசினார். நீங்க ஒரு லண்டன்ல யூகேல போய் இந்திய மருத்துவர்கள் பத்தி எல்லாம் பேசினார். அங்க என்ன பேசுறாரு செய்தியாளர்கள்ட்ட, மருத்துவர்களுக்கும் மருந்து உற்பத்தியாளர்களுக்கும் இடையே தனியே உறவு உள்ளது. பல மருத்துவர்களோட வெளிநாட்டு பயணங்கள் மருந்து உற்பத்தியாளர்களின் செலவில் தான் நடைபெறுகிறதுன்னு ஒரு உள்நோக்கம் கற்பித்து பேசுனதை பார்த்தோம். அதற்கு இந்திய மருத்துவர்கள், எய்ம்ஸ் மருத்துவர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து பிரதமருக்கு கடிதமே எழுதினார்கள். சரி, இது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் என்று எடுத்துக்கொண்டால் கூட 2015ஆம் ஆண்டு சவுத் கொரியா போறாரு. அப்ப அங்க என்ன பேசுறாருன்னா, இந்தியாவில் ஏன் பிறந்தோம் என ஒரு காலத்தில் மக்கள் கவலைப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு பேசுறாரு. அதே மாதிரி சீனால போய் என்ன பேசுறாரு, இதே சீனாவை பத்தி பேசினார் ராகுல் காந்தின்னு சொல்றீங்க. ஆனா அதே சீனாவுல போய் பிரதமர் என்ன பேசுறாருன்னா, போன பிறவியில் என்ன பாவம் செய்தோம், இந்தியாவில் பிறந்து விட்டோம் என்று பலரும் வருத்தப்படுகிறார்கள். அதாவது என்னுடைய ஆட்சி வந்த பிறகுதான் இப்பொழுதுதான் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கின்றவர்கள் எல்லாம் மீண்டும் இந்தியா திரும்ப நினைக்கிறார்கள் என்று பேசுகிறார். ஜெர்மனில போய் என்ன பேசுறாருன்னா, கை சின்னம் என்று ஒன்று இருக்கிறது, அது ஒரு ரூபாயில் 25 பைசாவை உறிஞ்சியது, ஒரு காலத்தில் உறிஞ்சி கொண்டிருந்தது அப்படின்னு ஜெர்மனில போய் பேசுறாரு. கனடால போய் என்ன பேசுறாருன்னா, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தை பற்றி குறிப்பிடும் போது ஊழல்களையும் அழுக்குகளையும் உருவாக்கியவர்கள் இப்போது போய்விட்டார்கள், இப்போது அந்த அழுக்குகளை எல்லாம் நான் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் பேசுகிறார். 2017ல அமெரிக்கா போறாரு. அமெரிக்கா போறப்ப அங்க என்ன பேசுறாருன்னா, ஊழலை ஒழிப்பதில் எங்களுடைய அரசு சாதனை படைத்திருக்கிறது, ஒரு கரை கூட இல்லை, இப்பொழுதுதான் இந்தியாவில் ஊழல் இல்லாத ஒரு அரசு இருக்கிறது. அப்படி என்னால் என்ன அர்த்தம்னு தெரியல. இதை விட எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டால் உங்களுக்கு தெரியும், எந்த பிரதமரும் இதுவரை இந்தியா ஒரு நடுநிலை வகிக்கின்ற நாடு, உலகத்துக்கே எந்த நாட்டின் பக்கமும் இல்லாமல் நடுநிலை வகிக்கின்ற ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது. இந்தியாவின் தனித்துவமே அதுதான். எந்த நாட்டின் சார்பு தன்மையும் இல்லாத ஒரு நாடாக இந்தியா தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 2019ல அமெரிக்கா போன பிரதமர் என்ன சொல்றாரு, நீங்க இப்ப கேட்டீங்க எலெக்ஷன் ஃபீவர்ல ராகுல் காந்தி இருக்கிறாரா, அமெரிக்காவிலும் எலெக்ஷன் மாதிரி பேசுகிறாரே என்று சொல்றீங்க. ஆனா அவர் தேர்தல் என்று ஒரு வார்த்தை கூட குறிப்பிடவில்லை. தேர்தல் என்றோ மோடி அவர்களுடைய பெயரை கூட இங்கேயும் அதே தானே பேசுறாரு. அவரு உள்நாட்டிலேயே என்னென்ன பேசுறாரோ அதையே போய் வெளிநாட்டிலேயும் பேசிட்டு இருக்காரு. அதுதான் கேட்டேன், அங்க அமெரிக்காவுக்கு போய் அதை பேசணுமா, இங்கேயும் அதே தானே பேசுறாரு. அதைத்தான் நானும் சொல்றேன், இங்க பேசினாலும் தானே அங்க வருது, அதை ஏன் அங்க போய் பேசுறப்ப மட்டும் விமர்சனத்தை குறிப்பிடுறீங்கன்னு சொல்றேன். நீங்க அதே 2019ல மோடி அவர்கள் போய் என்ன செய்தாருன்னா, ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னு ட்ரம்ப்புக்கு ஆதரவா ஓட்டு போடுங்கன்னு கேட்கல, அதை மத்ததெல்லாம் செஞ்சுட்டாரு அவரு. இது எந்த பிரதமரும், இந்தியாவின் எந்த பிரதமரும் செய்யாத ஒரு செயல். இதெல்லாம் அவர்கள் பாஜகவினர் என்ன செய்கிறார்கள், அவர்கள் என்ன செய்தார்கள், இதை கேட்டார்களா என்று தெரியவில்லை. அப்பொழுதெல்லாம் மௌனமாக இருந்தவர்கள் தான் இன்றைக்கு ராகுல் காந்தி பேசுவதை எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. நீங்க இன்றைக்கு ராகுல் காந்தி இன்னொன்னு ஒண்ணு இருக்கு இதுல. சிவராஜ் சிங் சௌஹான் என்ன சொல்றாருன்னா, அவரு யுஎஸ்ஏ போயிருந்த போது கேட்டாங்களா இந்த மாதிரி, அப்ப மன்மோகன் சிங் இருந்தாரா, மன்மோகன் சிங் பீரியட் அவர் கொஞ்சம் அண்டர் அச்சீவரா இருக்காரேன்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்களா. அப்ப அவர் அதை ஏத்துக்கலையா, எங்க நாட்டுல தெரியும் எங்க பிரதமர்கள் யாருமே அண்டர் அச்சீவர்ஸ் கிடையாதுன்னு நான் சொல்லியிருக்கோம், அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருந்து நாங்க வந்தவங்க தான், ஆனா எங்களுக்கு வெளிநாட்டு மண்ணில் எப்படி பேசணும்னு தெரியும், வெளிநாட்டுக்கு போனா நாங்க இந்தியன்ற ஒரு உணர்வோட தான் பேசுவோம் அவர் சொல்றார். நீங்க இவர் பேசுனதை மட்டுமே சொல்றீங்க, எங்க போனாலும் அவங்களும் இந்தியாவுக்காக நின்னு பேசி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்களும் அந்த பிஜேபியில இருந்துதானே இருக்காங்க. அப்ப நீங்க பிஜேபியில மோடி அவர்கள் என்ன செய்யறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா ராகுல் செய்யணும்னு முடிவோட போய் அதை செய்யற மாதிரி இல்ல இருக்கு. ஆப்போசிட்டா இல்ல, என்றைக்குமே இந்தியாவை அதே செய்யணுமா? காங்கிரஸ் கட்சி இந்தியாவை ஒருங்கிணைத்தது காங்கிரஸ் கட்சி. 543 சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்து ஒரு இந்திய பேரரசாக உருவாக்கியது காங்கிரஸ் கட்சி. இன்றைக்கு மணிப்பூர் மாநிலத்தையே ஒருங்கிணைக்க முடியாத ஒரு கட்சியாகத்தான் பாஜக இருக்கு. அங்கு சார் எவ்வளவு காலம் சொல்லுவீங்க, என்னென்ன இது எவ்வளவு காலம் இதையே சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? தொடர்ந்துகிட்டே இருக்கு சார், செல்வம் சார், இன்னமும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதனால அவங்க சொல்றாங்க இந்த இடத்துல சொல்லுங்க, நீங்க பேசுறது. இன்றைக்கு கூட ராக்கெட் லான்ச்சர்ல தாக்குதல் நடைபெறுது மணிப்பூர்ல. எங்க ஒரு நாட்டுக்கும் தான் ராக்கெட் லான்ச்சர் விட்டு பார்த்திருக்கோம். ஆனா மணிப்பூருக்குள்ள
இன்டர்னல் ஃபைட்லயே ராக்கெட் லான்ச்சரை விடுற அளவுக்கு ஒரு ஒரு இது இருக்கிறது. ஒரு உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் போரை நிறுத்தக்கூடிய உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போரை நிறுத்தக்கூடிய ஒரு வல்லமை படைத்த பிரதமர் உக்ரைனுக்கு செல்கிறார், ரஷ்யாவுக்கு செல்கிறார். ஆனால் இந்தியாவில் ஒரு உள்நாட்டு குழப்பம் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும். மணிப்பூருக்கு செல்ல இவருக்கு நேரம் இல்லை. இதுதான் கேள்வி. இதை பற்றி வாய் திறக்கிறார்களா அவர்கள் என்றால் இல்லை. இல்ல ஒரு 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 எதிர்க்கட்சி தலைவரா ஒரு அரசமைப்பு பதவியை வகிக்கிறாரு. அப்ப நிறைய வந்து நாட்டுக்கு ஆக்கப்பூர்வமா செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இருக்கும். நிஜமாவே நீங்க சொல்ற இஷ்யூஸ்ல கூட ஒரு எதிர்க்கட்சி தலைவரா என்ன செய்ய முடியுங்கிறத யோசிச்சிருக்கலாம், அதை செய்யலாம். அதை விட்டுட்டு சைனா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டே இல்லைங்கிறாரு சார். அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமலா இருக்கு. சைனால வந்து இளைஞர்கள் மத்தியில அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா தான் புள்ளி விவரங்கள் சொல்லுது. கிட்டத்தட்ட 21.3% அங்க வந்து உயர்ந்துதான் இருக்கு. அங்க இல்லவே இல்லைன்னு சொல்றாரு. எந்த தரவுகளின் அடிப்படையில் இதெல்லாம் பேசுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏன்னா சைனாவை தூக்கி பிடிக்கணுன்றதுக்காக பேசுற மாதிரி தானே இருக்கு. 2 செய்திகள். நீங்க இந்தியாவுக்கும் சைனாவுக்கும், அதாவது ஆசிய நாடுகளுக்கும் கம்பேர் பண்ணி தான் அவர் வேலை வாய்ப்பின்மையை பேசியிருக்காரே தவிர சைனாவில் வேலை வாய்ப்பின்மையே இல்லை என்று சொல்லவில்லை. ஒன்று. அப்படிதான் சொல்லியிருக்காரு. உற்பத்தி துறையில் இன்றைக்கு சீனா முன்னேறி இருக்கிறதுன்னு பேசியிருக்காரு. இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்க இந்தியாவுக்கு இங்கேயும் தானே இருக்கு. இங்க இல்லையா? இங்க வந்து இப்ப ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி பண்றோம். இப்ப செமிகண்டக்டர் வந்து ஹப்பா மாத்துறதுக்கான முயற்சியில இருக்கோம். எலக்ட்ரானிக் ஃபீல்டுல முன்னணியில போய்கிட்டு இருக்கோம். இப்ப இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியலையான்றதுதான் கேள்வி. அதாவது எந்த நல்லதுமேவா தெரியாது. ஒண்ணு நல்லது நடந்தா அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது தானே ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு அழகா இருக்கு. நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் பல இடங்கள்ல அக்செப்ட் பண்ணிருக்காரு. இது வந்து ஒரு உரையாடல். நான் அதைத்தான் சொல்ல விரும்புறேன். கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அதற்கான பதிலை அவர் தெரிவிக்கிறார். இந்தியாவில் வேலை வாய்ப்பின்மை எப்படி இருக்கிறது, அதற்கு உங்கள் கட்சி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது, பெண்கள் குறித்து கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்றாரு. இதான் அங்க நடந்திருக்கிறது. உரையாடல் தான் நடந்திருக்கு. இன்றைக்கு வந்து நீங்க கேள்வி கேட்கறீங்க. அந்த உரையாடல் இல்ல, இன்னொரு இடத்துல பேசுற இடத்துல சொல்றாரு பெண்கள் எல்லாம் வந்து சமைக்கிறதுக்கு தான் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி தான் வந்து ஆர்எஸ்எஸ் ஓட ஐடியாலஜிங்கிறது. இன்னைக்கு எனக்கு ஒரு நிமிடம் நேரம் கொடுங்க. இல்ல ஒரு நிமிடம் நேரம் கொடுங்க. அதாவது அவர் சொன்ன கருத்துக்கள்ல இருந்து நான் சொல்றேன். இந்தியாவில் வேலை வாய்ப்பின்மை 45 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இருக்கு. 7.2% இருக்கு. அது உண்மையா இல்லையா? அதே மாதிரி சீனாவை பத்தி பேசிட்டு இருக்கோம். சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இவர்கள் வந்து ஆப் எல்லாம் தடை பண்ணிட்டோம், சீனாவோட ஆப் எல்லாம் தடை பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இந்த சீனாவோட வர்த்தகமே முறிவடைந்த மாதிரி பாஜகவினர் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா கடந்த 15 ஆண்டுகள்ல சீனாவில் இருந்து இறக்குமதி செய்வது 2.3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. 2018-19 $70 பில்லியன் இருந்த இறக்குமதி 2023-24 $101 பில்லியன் உயர்ந்திருக்கிறது. இதுல மொத்த வர்த்தகம் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பாத்தீங்கன்னா $136 பில்லியன் தான். அதுல இறக்குமதியே $101 பில்லியன் பிறகு நீங்க பாத்துக்கங்க எப்படி மொத்த வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு பாருங்க. அதே மாதிரி பெண்கள் குறித்து நீங்க சொல்றீங்க. இந்தியாவுல நீங்க பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் பாஜகவினருடைய பெண்கள் குறித்தான பார்வை எப்படி இருந்தது என்பதை நம்ம கடந்து ஒரு 2-3 சம்பவங்களை கொடுத்தாலே போதும். இவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, 33% இடஒதுக்கீடு நாங்க கொடுத்துட்டோம், பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை பாராளுமன்ற சட்டமன்றத்துல நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்றைக்கு இது நிறைவேறும் என்று கேட்டால் இன்னும் 15 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் ஆனாலும் அது நிறைவேற முடியாத வகையில் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். அதன் பிறகு ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தது இந்த பட்ஜெட்ல கூட மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவோம் என்ற ஒரு வாக்குறுதியோ அல்லது அதற்கான பட்ஜெட்டோ ஒதுக்கப்படவில்லை. ஆக இந்த வருஷமும் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது இல்லை. எனவே இவர்கள் எப்போது எடுத்து எப்போது அதனை நிறைவேற்றுவார்கள், அதற்கு பிறகு டீலிமிட்டேஷன் பண்ணி அதற்கப்புறம் தான் கொண்டு வருவாங்களாம். ஆக இவர்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டை பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஒன்று. நீங்க ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியே சமைக்கணும், வீட்டுல பெண்கள் வீட்டுல தான் இருக்கணும். அங்கிருந்து வந்தவங்க தான் வந்து அவங்க அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. இன்றைக்கு வந்து அவங்க ஆட்சியில தான் வந்து குடியரசுத் தலைவரா வந்து ஒரு பெண்மணிய வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இஸ்ரோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பெண்கள் லீட் பண்றாங்க. இப்படி பல விஷயங்கள்லயும் பல துறைகள்லயும் பெண்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. அதை நீங்க ஆட்சிக்கு எப்படி நீங்க அதுக்கு ஈக்குவேட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. அது எதற்காக இப்ப அவர் பேசினாருன்ற அர்த்தமே இன்னும் இப்ப வரைக்கும் புரியல சார். நீங்க பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தமே பெண்கள் என்பவர்கள் முன்னிலையில் வரக்கூடாது, பதவியில் இருக்கக்கூடாது என்பதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம்.
ஒன்று. என்ன சார் சொல்றீங்க? சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் அமைச்சராகவே இருந்திருக்காங்க. இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்காங்க. நம்ம நிறைய பேர் நம்ம பெண்களை இப்ப வந்து பார்க்கிறோம் அமைச்சர் பதவிகள்லயே, அது முக்கிய கேபினெட் மினிஸ்டர்ஸாவே இருக்காங்க. இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க ஜனாதிபதியாக பெண்ணை கொண்டு வந்து விட்டோம், பழங்குடியின பெண்ணை கொண்டு வந்து விட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனா அவர்களுக்குள்ள அதிகாரத்தை கொடுத்தார்களா, அவர்களை முன்னிலைப்படுத்தினார்களா என்று கேட்டால் முன்னிலைப்படுத்த மாட்டார்கள். அதுதான் உண்மை. என்னண்ணா இது என்ன அண்ணா? ஒரு நிமிஷம். சந்திரசேகர் சார், இப்ப வந்து செல்வம் சார், அப்ப வந்து இல்ல, நீங்க அடிப்படையில ஒரு விமர்சனம் வரும்பொழுது அதை தேச துரோகமாக மாற்றுவதன் மூலமே அந்த விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு விமர்சனம் வருது அப்படின்னா அது ரைட்டா தப்பா, அதுக்குள்ள இருக்கிற நியாயங்களை புரிந்து சரி செய்து கொள்வது தானே ஒரு ஆட்சிக்கு அழகாக இருக்க முடியும். சகோதரி, நீங்களே கூட லீடு எடுத்து கொடுத்தீங்க. அதாவது குடியரசுத் தலைவர் மாண்புமிகு, அதாவது இந்தியாவினுடைய முதல் குடிமகள் அவங்க வந்து ஒரு மேதகு திரௌபதி முர்மு இருக்காங்க. நீங்களே சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் பெண்களாக இருந்திருக்கிறார்கள். அதாவது வசுந்தரா ராஜே சிந்தியாவாகட்டும், நான் தமிழ்நாட்டுடைய ஆகச்சிறந்த ஆளுமையாக இன்றைக்கு பேசப்படுகிற அம்மையார் ஜெயலலிதா அவர்களாகட்டும், இப்படி பெண்கள் எல்லா துறையிலும் அவர்களே முன்னேறி வருகிறார்கள். இன்னும் ஒரு சின்ன விஷயம்னு கேட்டா, நூற்றாண்டுகளை கடந்த 135 136 ஆண்டுகளை கடந்த காங்கிரஸ் கட்சிக்கு இன்றைக்கு சேர்பர்சன் யாருன்னு கேட்டீங்கன்னா மரியாதைக்குரிய அம்மையார் சோனியா காந்தி அவர்கள். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் வந்து ஒரு சொத்தையான வாதங்களை தவிர ஒரு வலுவான வாதமாக, வலு இழந்த வாதமா தவிர வலுவான வாதம் கிடையாது. நான் என்ன சொல்றேன், வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போகிற பொழுது நம்முடைய இந்திய இறையாண்மையை பாதுகாக்கிற வகையில் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு எனக்கும் இந்தியாவுக்குள்ள தகராறு இருக்கு. காங்கிரஸ் கட்சி ஒரு காலம் ஆட்சிக்கு வரக்கூடாது என்கிற எண்ணம் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்து எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் உங்களை அனுமதிக்க மாட்டோம் என்று நாங்கள் அதற்கான திட்டமிடல் வேலை பணி களப்பணி ஆற்றுறோம். அதே நேரத்துல இன்னொரு நாட்டுல போய் இப்ப வந்து நாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தியவோ அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய கண்ணியத்திற்குரிய தலைவர்கள் ஐயா பண்டித நேருல இருந்து யாரையும் நாங்க எந்த இடத்திலையும் குறைச்சு பேசுனது கிடையாது. நீங்க ஒரு நாட்டை சொல்லுங்கண்ணே. ஒண்ணு இல்ல, நீங்க அதுக்குதான் நான் உதாரணமே சொன்னேன். கை சின்னத்தை பத்தி ஜெர்மனில போய் பேசுறாருங்க. கை சின்னம் அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நம்ம திரும்ப ரெபிட்டிஷன் ஆகும். அவர் நிறைய இன்ஸ்டன்ட் சொல்லிட்டாரு, எல்லாம் மோடி அவர்கள் பேசினார், நிறைய எடுத்துக்காட்டு சொல்லிட்டாரு. அவர் ஆல்ரெடி பேசலன்னு மறுக்கிறாரு அவரு. நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்கண்ணா. அதாவது சிவராஜ் சிங் சவுகான் சொன்னதெல்லாம் அம்மா சொல்றாங்க, சகோதரி சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து இன்னைக்கு வந்து சைனா என்னமோ வந்து அன்எம்ப்ளாய்மெண்டே இல்லாத மாதிரியும், சைனா எல்லா வகையிலும் சைனாவில் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பொருளாதார தேக்க நிலை, இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து கடந்த 10 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்தியாவுடைய எக்கானமி வந்து ஒரு அதாவது ஸ்டெபிலிட்டியா இருக்கு. அதாவது இன்னும் சொல்ல போனீங்கன்னா, ஒரு நம்பகத்தன்மை உள்ள ப்ராமிசிங் பாலிசி இருக்கிறவங்க, ப்ராமிசிங் எக்கானமி ஸ்ட்ராட்டஜி இருக்கிறது வந்து நம்ம இந்தியால தான். ஒரு நிலையான பொருளாதாரம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, அத நம்ம 2018 கோவிட் வந்து பாருங்க, அதுல இல்ல கொரோனா என்கிற கொடிய நோய் தொற்று வந்த காலத்துல கூட நாம வந்து இந்திய பொருளாதாரத்தை சரிவு ஏற்படாமல் பாதுகாத்த பெருமை பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு, அது குறிப்பாக மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உண்டு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, பாரதத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாடுகள்ல போய், நீங்க இந்தியால பேசுற வெளிநாட்டுக்கு செய்தி போகாதா அப்படின்னா, அது இங்க நடக்கிற செய்தி வந்து அது போட்டோம். இன்னும் அமெரிக்கால நடக்கிற ஒரு செய்தி இன்னைக்கு இங்க வரலையா? சரி, கமலா ஹாரிஸ். சரி, இது இப்ப என்ன தாக்கத்தை யுஎஸ்ஏல உருவாக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப அமெரிக்கால அமெரிக்கால மட்டும் இல்ல, எங்கெல்லாம் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளப்படுகிறதோ ராகுல் காந்தி அவர்கள் அங்கெல்லாம் வந்து நிச்சயமா ஒண்ணு பேசுறாரு, அதுக்கு இங்க ரியாக்ஷன் வருது. அது என்ன அங்க தாக்கத்தை ஏற்படுத்தி விட போகுது? நீங்க இறையாண்மை அளவுக்கு பேசுறீங்களே, அங்க என்ன தாக்கத்தை ஏற்படுத்திட போகுது? ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இந்தியாவிலே அப்புறம் ஏன் அந்த மாதிரி இறையாண்மைக்கு எதிராக பேசினார்லாம் சொல்ற, ரொம்ப ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி இல்ல அதை சொல்றீங்க. நான் ஒண்ணு கேளுங்க சகோதரி, இன்னும் கூட ஒரு இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் இவ்வளவு பலகீனமானவராக இருக்கிறாரே, இவ்வளவு முதிர்ச்சி இல்லாமல் இருக்கிறாரே என்று இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவரை
காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக இருக்கிற ஒரு தலைவரை வெளிநாட்டுக்காரர்கள் பரிகாசம் செய்துவிடக் கூடாது என்கிற அக்கறையில நான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவை குறைத்து பேசுகிறார் என்பது ஒரு பக்கம். ஆனால் நான் எங்கள் நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரை வெளிநாட்டுக்காரர்கள் இவ்வளவு முதிர்ச்சி இல்லாத ஒருவர் எதிர்க்கட்சி தலைவராக, இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரே, காங்கிரஸ் என்கிற மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவராக இவர் எதிர்காலத்தில் வருவார் என்று சொல்லுகிறார்களே, ராகுல் காந்தியினுடைய ஆற்றலை அளவுக எடை போட்டு பார்ப்பதற்கு வெளிநாட்டுக்காரர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கிடக்கூடாது. ராகுல் காந்தி மேல உள்ள எல்லாரும் ராகுல் காந்தி அவர்களை ரொம்ப விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அவர் ஒரு பெரிய லீடரா எமர்ஜ் ஆகிக்கிட்டே வராரு அப்படின்றது தானே இது காட்டுது. அவர் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு சைனால என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இன்னைக்கு பேசுறாரு மாணவர்கள் கிட்ட, எல்லார்கிட்டையும் அவர் கலந்துரையாடும் பொழுது அதை அவர் வெளிப்படுத்துறாரு. அதை ஏற்றுக்கொள்ள முடியாம இப்ப இன்னைக்கு நீங்க பிஜேபி சகோதரி ஒரே ஒரு விஷயம் இன்னொன்னு கேளுங்களேன். நீங்க இவங்க என்னதான் அப்படி பண்ணால், நான் இன்னும் என்ன சொல்றேன்னா, இந்தியாவில இருக்கிற பல்கலைக்கழகங்களில் இந்தியாவில இருக்கிற மாணவர்கள்ட்ட ஒரு இன்டராக்ட் பண்ணும்போது ஒரு மோட்டிவேட் பண்ணணும்னு நினைச்சார் சொன்னா அவர் இந்தியாவில பேசட்டும். வெளிநாட்டில் போய் பேசுவதால் இந்தியாவினுடைய தரம் குறைகிறது என்பதை விட காங்கிரஸ் கட்சியினுடைய மதிப்பு குறைகிறது, ராகுல் காந்தியினுடைய மதிப்பு குறைகிறது. அதை விட முக்கியம் காங்கிரஸ் கவலைப்படுறீங்க. இத்தனை பேர் பிஜேபி காங்கிரஸ் இதாவது ஆயிடக்கூடாதுன்னு இவ்வளவு கவலைப்படுறாங்க. நான் என்ன கேட்டீங்கன்னா, காங்கிரஸ்ங்கிறதுக்காக இல்ல சகோதரி, காங்கிரஸ் இந்தியாவில இருக்கிற ஒரு கட்சி, நீண்ட கால நெடிய கட்சி. அந்த கட்சியினுடைய மதிப்பை அந்த கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவராக அறியப்படுகிற சகோதரர் ராகுல் காந்தி, மரியாதைக்குரிய ராகுல் காந்தி தகுதியை குறைக்கிறார். அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டா, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவர் இவ்வளவு மோசமாக பேசுகிறாரே, இவ்வளவு பலகீனமாக இருக்கிறாரே என்று அந்த நாட்டில் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாட்டு மக்களுக்கு இருந்த அச்சம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே விலகிடுச்சு. பிஜேபி மேல பயம் இல்ல, அச்சம் இல்லை. மோடி அவர்கள் மீது இருந்த அச்சம் விலகி விட்டது. கான்ஸ்டிடியூஷன் காப்பாற்றப்படும் நம்பிக்கை வந்துருச்சுங்கிறாரு அவரு. அவர் என்ன இதா பேசுறாரா? அவரு புரிஞ்சுக்கிட்டு தானே பேசுறாரு. மக்களுடைய தீர்ப்பு அப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு தானே பேசுறாரு. சகோதரி ஒரே ஒரு செய்தியா, அதாவது இந்த 240க்கும் 99க்குள்ள வித்தியாசத்தை தெரியாத ஆட்கள் கிடையாது. நாங்க 303 இருந்து 240 ஆகிட்டோங்கிறதுல நான் மறுக்கல. அதே நேரத்துல 240க்கும் 99க்கும் வித்தியாசம் இருக்கு. இதே 99 ஒரு 150 வந்துருச்சுன்னு வைங்க, இதுல நம்ம கொஞ்சம் காங்கிரஸ் கட்சி வளர்ந்துருக்குன்னு நினைக்கலாம். இன்னும் கூட உங்களுக்கு ஒரு செய்தி நான் ஒண்ணு சொல்றேன். 2025ஆம் ஆண்டு தை பிறந்த பிறகு பாத்தீங்கன்னா அரசியல்ல மிகப்பெரிய அதிர்வுகள் ஏற்படும். இன்னும் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பெரும்பான்மை இல்லாமல் இருந்த எங்கள் அணி இப்பொழுது பெரும்பான்மை பெற்றிருக்கு. 117 பேர் வேணும், 117 எண்ணிக்கை வேண்டும். ஆனால் இன்றைக்கு 119க்கு வந்துட்டோம். இன்னும் விரைவில் பாத்தீங்கன்னா ஓரிரு மாதங்களில் பார்த்தால் 125 இடங்கள் நாடாளுமன்ற மாநிலங்களவையிலே நாங்க வந்துருவோம். அதனால எங்களுக்கு சட்டங்களை ஏற்றுவதற்கு, மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தேவையான சட்டங்களை ஏற்றுவதற்கு பாரதிய ஜனதாவுக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது. எதிர்கட்சிகளிடத்திலே அவர்கள் எல்லாம் ஒட்டு கூட்டணி 28 கட்சிகள் சேர்ந்து கூட 230 இடங்களை தாண்ட முடியல. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் 240 இடம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி 307 இடம். அதனால நீங்க எந்த விதமான சலசலப்பையும் எங்க மேல உண்டாக்கிட முடியாது. இன்னொரு ஒரே ஒரு இது என்ன கேட்டீங்கன்னா, இதே இது நீங்க ஒரு சீக்கியர்களை பத்தி அவர் பேசுனதுனால சொல்றேன். 1984 மரியாதைக்குரிய அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது, அன்றைக்கு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டப்போ இவங்க சீக்கியர்களுடைய அந்த இதை எடுத்து சகோதரி சீக்கியருடைய தலைப்பாகை எல்லாம் தூக்கி துற போட்டுட்டு அவருடைய தலைமுடியை வெட்டி முகத்துல முகத்துல இருந்து தாடியை வலித்து அவமானப்படுத்தி மிகப்பெரிய கோர தாண்டவம் ஆடினாங்கம்மா. இவங்க எல்லாம் போய் சீக்கியர்களுக்கு ஆதரவா பேசக்கூடாது. பஞ்சாப்ல அங்க காங்கிரஸ் கட்சி தோற்றதுக்கு காரணமே அது அவருடைய செயல்பாடுகள் சீக்கியர்களுக்கு எதிரான மனநிலை தான். அதனால என்ன கேட்டீங்கன்னா,
ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணத்திற்கு செல்லுகிற பொழுது என்னுடைய நாடு இந்தியா, என் நாட்டை யாராவது சிறுமைப்படுத்தினால் அந்த அவர்களை இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு பழைய செய்திதான், அமெரிக்காவுடைய அதிபர் நிக்சன் தமிழ்நாட்டிற்கு வந்த பொழுது இந்தியாவிலே இருந்து அண்ணா சென்ற பொழுது நிக்சன் அண்ணாவை சந்திக்கல. அதனால நிக்சன் தமிழ்நாட்டிற்கு வந்த போது காமராஜரை சந்திக்கணும், பெருந்தலைவர் காமராஜரை சந்திக்க வேண்டும் என்று நேரம் கேட்ட பொழுது என் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணாவை சந்திக்காத நிக்சனை நான் சந்திக்க விரும்பலன்னு சொன்னாரு. அதுதான் தேசப்பற்று. அதனால இவங்க எல்லாம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது ஒண்ணு காங்கிரஸ் கரைந்து கொண்டு வருகிற கட்சி. அதாவது அது தேய்ந்து இதுவாகி விட்டது என்றெல்லாம் நான் பேச விரும்பல. நான் இப்படி கூட வச்சுக்கிடுங்க, யானை தேய்ந்து எறும்பாகி விட்டது என்று வைத்துக் கொள்வோம், ஒரு நாகரிகமான வார்த்தையிலே சொல்லுவோம். யானையாக இருந்த காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு எறும்பாகி விட்டது. அதனால இவர்களால் எந்த முறையில என்னென்ன வித்தைகள் போட்டாலும் சரி. இப்ப இன்னைக்கு செய்தி பாத்தீங்கன்னா தெரியும், ஹரியானால நடக்க போற தேர்தல்ல சட்டமன்ற தேர்தல் வருது. ஆம் ஆத்மியோடு இவர்கள் கூட்டணி சேர்ந்து ஏதோ ஆட்சி அதிகாரத்தை பிடித்து விடுவதை போல ஒரு தோற்றத்தை உண்டாக்குனாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா ஆம் ஆத்மியோட இவங்களால கூட்டணி வைக்க முடியல. அதனால காங்கிரஸ் கட்சி ஒரு நம்பகத்தன்மை இழந்த கட்சியாக இருக்கு. தேர்தலை நோக்கியே சிந்திச்சிட்டு இருக்கீங்கன்னு புரியுது. சந்திரசேகர் சார் இப்ப நிஜமாவே ஒரு ஆட்சியை பத்தி விமர்சனம் வைக்கும் போது ஏன் நாட்டை ரொம்ப சிரமப்படுத்துறோம் அப்படின்ற ஒரு ஐடியா தோணலையா? யாருக்காக இருந்தாலும் நான் சொல்றேன், ரெண்டு கட்சிகளுக்குமே சொல்றேன். வெளியில போய் பேசும் பொழுது நீங்க அது அப்ப நாட்டிற்கே ஒரு சிறுமைப்படுத்துறோம், நம்ம நாட்டை ஏதோ ஒரு இடத்துல விட்டு கொடுக்கிறோம் அப்படின்றது தோணலையா? இது தொடர்ந்து நடப்பது அப்படிங்கிறது ஒரு நல்லதா? ஏன்னா ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்திலும் இது போன்ற ஒரு சர்ச்சை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது நடக்கிறதுங்கிறது சரியா? இந்தியாவை நம்ம உலக அரங்குல நம்ம மேல கொண்டு போகணும். நீங்க மோடியோட பிம்பத்தை உடைக்கணும்னு நினைச்சு இந்த முயற்சி பண்றது அப்படிங்கிறது நாட்டுக்கே ஒரு ஸ்டெப் டவுனாக நாட்டை காட்டுதே. இது எந்த விதத்துல சரியாக இருக்க முடியும்? இல்ல, சொல்றது தவறு. இந்திய ஜனநாயகம் என்பது கருத்து சுதந்திரத்திற்கும் நாடாளுமன்ற ஜனநாயகத்துல மிகவும் நம்பிக்கை உள்ள ஒரு உலக அளவுல இந்தியா மதிக்கப்படுகிறது என்றால் ஒரு பிரதமராக மோடி அவர்கள் இருப்பதாலேயோ அல்லது வேறு ஒருவர் இருப்பதாலேயோ அல்ல. இந்திய ஜனநாயகம், நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் சிறப்பு தான் உலக அளவுல இந்தியா பேசப்படுகிறது. இதை பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களும் நவபாரத சிற்பின்னு சொல்லப்படுகின்ற நேரு அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் 60 ஆண்டுகளாக போட்டு வைத்த பாதை, அதுலதான் இவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. அதுலயே இவர் முன்னாடி சொல்றது மாதிரி சில கான்ட்ரவர்சியல், நேரு அவர்களை பற்றி எல்லாம் எவ்வளவு சிறுமைப்படுத்தி பாராளுமன்றத்திலேயே பேசினார் அல்லது வெளியில் பிரதமர் பேசினார் என்பதையெல்லாம் பார்த்தோம். அதாவது இவர் என்ன நினைத்தார்னா, காங்கிரஸ் கட்சியை சிறுமைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு நேரு அவர்களை சிறுமைப்படுத்தி தன்னுடைய நாட்டையே இவர் சிறுமைப்படுத்தி கொண்டார் என்பதுதான் உண்மை. முன்பு ஒன்று பிரதமர் ஆனா எந்த காலத்துல நேரு, பண்டித நேரு பற்றி குறை சொன்னதே கிடையாது. ராகுல் காந்தியோட அஜெண்டாவும் இதுவாதான் இருக்கா? ஏன்னா மோடி அவர்களை பத்தி பேசி அவரோட பிம்பத்தை இறக்கிறதுக்கு இப்ப நாட்டையே நீங்க இப்ப சொல்ற அதே பாலிசி தான் அங்க நடக்குது. இல்ல, ஆனா அவர் சொன்னாரு, அவர்கள் தேர்தல் அரசியல், அதாவது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை அரசியல், இதை மட்டுமே நோக்கி அவர்கள் பாஜக சென்று கொண்டிருக்கிறதுங்கிறது தான் அவர் இன்றைக்கு பேசுகின்ற செல்வம் அவர்களுடைய கருத்திலிருந்தும் தெரிய வருகிறது. என்னன்னா, எங்களுக்கு பெரும்பான்மை இதுலயும் வந்துரும், ராஜ்யசபாலையும் நாங்கள் நினைத்து இருக்கட்டும் நினைக்கின்ற, அதாவது இது நீங்க யானையும் எறும்பையும் கம்பேர் பண்ணீங்க. அதே யானையின் காதுல எறும்பு போனுச்சுன்னா என்னங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். அதனால் யானை எறும்பு என்பது இங்கு பேச்சல்ல. அந்த எறும்பு சொல்வதையும் கேட்டுக்கொள்ள வேண்டும், எறும்பையும் மதிக்க வேண்டும் என்பதுதான் ஜனநாயகம். இதுல அதுதான் நாங்க சொல்ல விரும்புறேன். நீங்க இந்தியாவில் இருக்கின்ற சில நிலவரங்களை கலந்துரையாடல் மூலமாக வெளிப்படுத்துறது தானே மட்டும்தானே தவிர, ஏனென்றால் இங்கு யாராவது ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுகிறதா, எதிர்கட்சிகள் மதிக்கப்படுகின்றதா என்று கேட்டால் இங்கு இல்லை. நாடாளுமன்றத்தில் என்ன அவசியம்? ஏதோ இஷ்யூ வேண்டாமா? எதுக்கெடுத்தாலும் எதிர்கட்சி கூட்டமா? என்னன்னு அது செய்யக்கூடாது. பல முறை என்ன இஷ்யூ சொல்லுங்க, ஒரு இஷ்யூ சொல்லுங்க. நீங்க கடந்த 10 ஆண்டுகள்ல ஏதாவது ஒரு சட்டம், ஒரு சர்ச்சை வரும்போது, சர்ச்சைக்குரிய சட்டங்கள் நிறைவேற்றப்படும் பொழுது அது பாராளுமன்ற என்ன சர்ச்சைக்குரிய சட்டம்? என்ன சட்டம் அது சொல்லுங்க. எவ்வளவு சட்டங்கள்? என்ன 146 எம்பிக்களை வெளியே அமைச்சிட்டு நீங்க குற்றவியல் 146 எம்பிக்கள் வேணும் திட்டமிட்டு கலவரம் நடத்தியதால் நாடாளுமன்றத்தில் கூச்சல் குழப்பை ஏற்படுத்துறதுனால பேரவை நாடாளுமன்ற சபாநாயகர் தனக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தி வெளியே அனுப்பினாரு. நான் ஒரு
2 மினிட்ஸ் பேசிடுறாங்க சார், அப்புறம் நீங்க இப்ப கருத்தை சொல்லுங்க. என்னன்னா, நீங்க நாடாளுமன்ற ஜனநாயகத்துல எத்தனை எம்பிக்கள் இருக்கிறார்கள் என்பது கணக்கல்ல. எதிர்க்கட்சிக்கு எல்லோருடைய குரலுக்கும் செவிசாய்க்க வேண்டும் என்பதுதான் நாடாளுமன்ற ஜனநாயகம். ஆனால் இவர்கள் என்னன்னா, பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு, புரூட்டல் மெஜாரிட்டியை வைத்துக்கொண்டு சட்டங்களை நிறைவேற்றலாம் என்பதை மட்டும்தான் பாஜக திட்டமிட்டு செய்து கொண்டிருக்காங்க. நீங்க பெண்கள் மீதான பார்வையில 1-2 கருத்துக்களை ஏற்கனவே சொன்னேன். அதுல ராகுல் காந்தி அவர்களோட ஒரு பார்வையையும் இந்த பாஜகவினருடைய பார்வையையும் சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸ்மிருதி இரானி அவர்கள் தோல்வி அடைகிறார். இப்பொழுது அமேதியில் தோல்வி அடைந்த பிறகு அவரை பற்றி சில கருத்துக்கள், விமர்சனங்கள் காங்கிரஸ் கட்சியினராலேயே சமூக வலைதளங்களில் வைக்கப்பட்டன. உடனே ராகுல் காந்தி இதனை தடுத்து இப்படிப்பட்ட விமர்சனங்களை வைக்கக்கூடாது, தோல்வி என்பது எல்லோருக்கும் சகஜமான ஒன்றுதான், அது அவர் மீது எந்த விதமான கருத்து வைக்கக்கூடாதுன்னு கட்டளையிட்டவர் தான் ராகுல் காந்தி. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆர்டிகிள் 370 நீக்கின பிறகு ஒரு ஹரியானால ஒரு எம்எல்ஏ சொல்றாரு, பாஜக எம்எல்ஏ சொல்றாரு, இனிமேல் எல்லோரும் அழகிய காஷ்மீரி பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம், நாம் எல்லோரும் கூட திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு பேசுறாரு. இந்த அளவிற்கு தான் அவர்களுடைய பார்வை இருக்கிறது, பெண்கள் மீதான பார்வை இருக்கிறது. அப்படிலாம் கிடையாது. இல்ல கிடையாதுன்னா பேசுனது தானே நான் சொல்றேன். அதுக்கு அர்த்தம் வேற. நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. சரி, டைம் இல்ல, இதோட கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டா சொல்லுங்க சார். எதா இருந்தாலும் மணிப்பூரில் பெண்கள் அவமானப்படுத்தப்பட்ட போதும் பாஜக அமைதியாக இருந்தது. மல்யுத்த வீராங்கனைகள் தெருவில் இறங்கி போராடிய போதும் அந்த யார் குற்றவாளியோ அந்த பிரிஜ்பூஷன் சிங்கை பாதுகாக்கும் அளவில் தான் அந்த பாஜக நடந்து இல்ல. அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மத்தியில மோடி அவர்கள் அங்க ஒரு பெரிய லீடரா இருக்கிறாரு அப்படிங்கறது, அதை மாத்தணும்ன்ற ஒரு முயற்சி தான் இந்த பேச்சுக்களா ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சுக்கள். நான் ஒரே ஒரு கேள்விதான் முன்வைக்கிறேன். அவர் சொன்ன கருத்துல எது தவறுன்னு இவர்கள் சொல்ல வேண்டுமே தவிர அந்த கருத்தை தவறு என்று மறுக்க இல்ல. பெண்கள் பத்தி பேசுறதும் தப்பு, டேட்டா சைனா பத்தி அன்எம்ப்ளாய்மெண்டே இல்லன்னு சொன்னதும் தப்பு. இப்ப இதெல்லாம் எத்தனை தப்பு கண்டுபிடிக்கணும்ன்றது முக்கியம் இல்ல. இல்ல, தப்பு கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்கலாம். நீங்க ஆர்எஸ்எஸ் பத்தி பேசினாரு, ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பாஜக அவருடைய அமைச்சர் சொல்லியிருக்காரு, ஆர்எஸ்எஸ் பத்தி தெரிந்து கொள்ள முடியாதுன்னு பயங்கரமா கோபமா பேசியிருக்காரு. இதே ஆர்எஸ்எஸ் தேசத்தை எப்படி மதித்தது, தேசியத்தை எப்படி மதித்ததுன்னு நாங்க பார்த்திருக்கோம். 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு. சரி, நம்ம ரொம்ப போயிட்டே இருந்தோம்னா டைம் இல்ல, ரொம்ப ஷார்ட்டா சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும், 47 மட்டும்தான் குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் நாக்பூர்ல கொடியேற்றப்பட்டது, தேசிய கொடியேற்றப்பட்டது. 52 ஆண்டுகளாக இவர்கள் நாக்பூர்லயே கொடியேற்றாத இவர்கள் தான் தேசத்தை பத்தி, தேசியத்தை பத்தி பேசுறதுக்கு இவர்கள் உரிமையே இல்ல. ஒன்று. இரண்டாவது, நீங்க இந்த பள்ளி திட்டங்கள், பாடத்திட்டங்கள் இல்ல சார், இன்னைக்கு மோடின்னு சொல்றவங்க ஒரு காலத்துல இந்தியா தான் இந்திரா தான் இந்தியான்னு சொன்னீங்க. அப்ப எல்லாரும் ஏத்துக்கிட்டு தானே இருந்தாங்க. அப்ப அது மாதிரிதான் மாற்றத்துல இப்ப இதுதான் நடக்குதே தவிர நாடு அப்படியே தானே இருக்கு இல்லையா? தனிப்பட்ட மோடி அவர்களை எதிர்க்கவில்லை. அந்த சித்தாந்தத்தை, அந்த பாஜக எடுத்து செல்லுகின்ற சித்தாந்தத்தை, திட்டத்தை தான் எதிர்க்கிறோமே தவிர தனிப்பட்ட ஒரு மோடி என்று என்றைக்குமே குறிப்பிட்டதில்லை, நாங்கள் குறிப்பிட்டதில்லை. மோடியோ அமித்ஷா. அதே மாதிரி அவர் பேசுற மொழி விஷயங்கள்லாம் கூட பழைய காங்கிரஸ் காலத்துல நிறைய நடந்திருக்கு. ஹிந்தி திணிப்பு போராட்டம் எல்லாம், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் எல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நடந்த விஷயங்கள் தானே. அதெல்லாம் இப்ப நீங்க பேசுறதே கொஞ்சம் சரியா இருக்குமானே தெரியல. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் மாறி இருக்கு இன்னைக்கு. அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. இல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஜனநாயகத்தை மெருகேற்றி செல்வதுதான் ஆட்சியாளர்களுடைய இல்ல கட்சியினுடைய ஒரு பொறுப்பா இருக்கணும். நீங்க அதுக்காக அப்ப தவறு செஞ்சிட்டீங்களே, நான் இப்போ இன்னும் அதிகமா தவறு செய்வேன்றது ஜனநாயகம் கிடையாது. நீங்க அன்றைக்கு ஒரு கவர்னர்களை வைத்து நீங்கள் செய்யலையா, அன்றைக்கு நீங்கள் ஆட்சியை கலைக்கலையான்னு இவங்க எடுத்த உடனே எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த ஜனநாயகம் மேம்படுத்தப்பட வேண்டும், தவறுகள் சரி செய்யப்பட வேண்டும். அந்த தவறை காங்கிரஸ் கட்சி சரி செய்து கொண்டு இன்றைக்கு வந்திருக்கிறதுன்னு நீங்க ஏன் எடுத்துக்கூடாது? இல்ல, அதே மாதிரி ஆளும் அரசு என்ன நல்லது செய்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி அதை பாராட்டுற மனமும் ஒரு எதிர்கட்சிக்கு வேணும். அப்பதான் ஜனநாயகம் வலுப்படும் இல்லையா? அதை விட்டுட்டு அதுக்கு வெறும் குறைகளை மட்டுமே சொல்றதுங்கிறது ஒரு வேலையாக இருக்க முடியாதுல்ல. பாராளுமன்றத்துல பல்வேறு சட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. எல்லா சட்டங்களையும் காங்கிரஸ் கட்சி எதிர்க்கிறதா இல்லையே? சட்டங்கள் சர்ச்சையாக இருக்கும் நிலைக்குழுக்கள் அனுப்புங்கள், நாடாளுமன்ற இல்ல இப்பதான் நிலைக்குழுவுக்கும் போயிருக்கேன். இப்ப நம்ம வக்ஃப் சட்ட திருத்தம் நிலைக்குழு கூட போய் தான் இருக்கு. செல்வம் சார், ரொம்ப ஷார்ட்டா ஒரே நிமிஷத்துல ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சு எனக்கு. இல்ல இப்பதான் சொல்றீங்க. ஏன்னா இப்போது ஊண்டுகோலோடு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சந்திரசேகர் சார், போதும் சார், டைம் ஆயிடுச்சு. செல்வம் சார், செல்வம் சார் ரொம்ப ஷார்ட்டா.
அதாவது காங்கிரஸ் கட்சி இந்திய ஜனநாயகத்தை என்னுடைய குரல் விலையை நெறித்து இந்திய ஜனநாயகத்தை பால்படுத்திய கட்சி காங்கிரஸ் கட்சி. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன இல்ல ஒரே ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் தான். அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு ஜனநாயகத்தை பாதுகாத்ததாக சொல்லுகிற எந்த தார்மீக உரிமையும் இல்லை. காங்கிரஸ் கட்சிக்கு இந்திய ஜனநாயகத்தின் மீதே நம்பிக்கை இல்லாத கட்சி. 1975 பிசாவை கூட நீங்க எடுத்துக்கலாம். அதனால கேளுங்க, ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாட்டிலே போய் இந்தியாவினுடைய மாண்பை மரியாதையை குறைத்ததின் மூலமாக இந்திய ஜனநாயக பண்புகளை அவர் சிதைத்திருக்கிறார். இது தவறு என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து. கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி.